ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். இது நம்ம பேட் பாய் வியோட ஒரு 5 ஷாட் தான். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல எஃப்எஃபாக நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எஃப்எஃபோட டைட்டில் என்னென்னா குட் பாய் டர்ன்ஸ் டு பேட் சிஇஓ. இப்போ நம்ம ஒயனோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஒயன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். அவங்களுக்கு அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஒயனோட சிஸ்டர் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. ஒயனுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. ஒயன் வீட்டில் அவங்க அப்பா தான் இவ்வளோ நாளாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் ஒயன் காலேஜ் முடிக்கிற வரை. பட் இப்போ அவரால் ஃபேமிலியை பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஒயனும் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இப்போ தான் அவளுக்கு ஒரு ஒர்க் கிடச்சிருக்கும். பட் அதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அதனால் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஒயன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். அவள் அந்தளவுக்கு பேச மாட்டா. அதே மாதிரி அவள் ஒரு ஆள்கிட்ட நல்லா பேசுவா, ஜாலியாக இருப்பா அப்படின்னா அவங்க சிஸ்டர் மட்டும்தான். அவங்க சிஸ்டர் நேம் வந்து யூஜி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வி தான். வி வந்து ஒரு ஹேண்ட்ஸமான கூல் அந்த டைப்பான ஒரு பையன். அவருக்கு இல்லாத ஃபேன் கேர்ள்ஸே இல்லை. அந்த மாதிரி தான் ரொம்ப ஃபேமஸ். எப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். வி கிட்ட நிறைய பேர் பேச ட்ரை பண்ணுவாங்க. பட் வி வந்து அந்தளவுக்கு எதையும் கண்டுக்க மாட்டார். ஏதாவது ஒர்க்னா பேசுவார், அந்த மாதிரி தான் இருப்பார். இப்போது ஒயன் தான், அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்டில் தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் எழுந்திருக்கல, பட் ஒரு எழுந்திருக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் கண்ணை முட்டே ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க தூங்கிக்கிட்டே. அப்பா, ஒரு வழியாக ஒர்க் கிடச்சிருச்சு, இனி நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம், இனி யூஜியை நல்லா வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் யூஜி உங்கள் பக்கத்தில் தான் படுத்துருந்துருப்பா. திடீர்னு எழுந்திரிச்சிட்டு அக்கா அக்கா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பயந்துட்டே கேட்குறா. நீங்களும் எழுந்திரிச்சிருப்பீங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி தான் உங்கள் ஃபஸ்ட் டே ஒர்க். ஸோ அலாரம் வச்சுருப்பீங்க. அந்த அலாரம் உங்களுக்கு கேட்கல, பட் யூஜிக்கு கேட்டு அவள் எழுந்திரிச்சு உங்களை எழுப்பி விட்றா. நீங்களும் யூஜி எப்படின்னா யூஜிக்கு நீங்கள் ஒரு பேரண்ட் மாதிரி, அதாவது நீங்கள் பொண்ணாக நினைப்பீங்க. நீங்கள் யூஜிக்கு தேவையான எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருப்பீங்க. சரி, இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் எழுந்திரிச்சிட்டோம். யூஜி எழுந்திரிச்சிட்டியா? சாரி, நான் அலாரம் வச்சேன் காலைல எழுந்திரிக்கிறதுக்காக, அது இப்போ ஒன்றை எழுப்பிவிட்டுருச்சு போல், சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு ரெடியாக போகிறீங்க. மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். நீங்கள் ரெடி ஆகிட்டு வெளில வரீங்க. உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கும் கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவல் இருக்கும். ஸோ நீங்கள் 6 o'clockலாம் ரெடியாகி ட்ரெயினுக்கு போனால் தான் நீங்கள் ஒரு 8 o'clockலாம் ஆஃபீஸ்க்கு போக முடியும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி ரெடியாகி போய்கிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் சாப்பிட்றதுக்காக தான் உங்கள் ஹாலுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா தான் சமைச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க. உங்கள் கூடயே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. யூஜியும் உங்கள் கூடவே வந்திருப்பா. நீங்கள் 4 பேர் உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உங்கள் அப்பா தான் கேட்குறாரு, ஒயன், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்காக பண்ணியிருக்கேன். இப்போ என்னால் நம்ம ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஐ எம் சாரி அபவுட் தட். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நான் போட்டிருக்கேன் ஒயன். ஆனால் இப்போ முடியல. இனி நீ தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும். உன்னை சின்ன பொண்ணாக பார்த்தது, இவ்வளோ பெரிய பொறுப்பு உன்கிட்ட கொடுக்க கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு வேறு வழி தெரியல ஒயன், சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஹெட் நோட் பண்ணிட்டு, உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. நான் வளர்ந்துட்டேன். இதோ இப்போ ஜாப் கூட போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி நான் நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் கவலையே பட தேவையில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் அம்மாவும் உங்கள் ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு சரி சாப்பிடு அப்படின்னு உங்களை சொல்லிவிட்டு உங்கள் அப்பா கிட்ட, ஏங்க அவளே ஃபஸ்ட் டே இப்போ தான் ஆஃபீஸ் போகிறா, நீங்கள் போய் அவள்கிட்ட சேடாக சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவும் ஹெட் நோட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யூஜி தான் சொல்கிறா, அக்கா நீங்கள் எனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, மறந்துடாதீங்க. எனக்கு வரும்போது நிறைய ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சிரிச்சிட்டே, அதை எப்படி மறப்பேன், கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், ஓகேவா
இப்போது நீ போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகு அப்படின்னு யூஜிகிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்களும் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருப்பீங்க. உங்கள் ட்ரெயினும் வந்திருக்கும். இப்போது ஆஃபீஸில் தான் போய் இறங்கியிருப்பீங்க. அதாவது ஆஃபீஸ் பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். அப்படி தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்களும் ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ் முன்னாடி வந்திருப்பீங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டு ஆஃபீஸை பார்க்குறீங்க. அப்பா, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ்! நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோமா? எவ்வளோ பேர்த்தோட ட்ரீம் நமக்கு ரியலாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே போர்டை பார்க்குறீங்க. அந்த போர்டில் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் அதை படிச்சுட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே உள்ளார போகிறீங்க. உள்ளார போனால் உங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ஏன்னா இப்போ தான் நியூவாக வந்திருப்பீங்க. எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்களும் திருன்னு முடிச்சுட்டே அங்கேயே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க ரிசப்ஷன்லேயே நின்றுட்டு. அப்போது ஒரு லேடி உங்களை பார்த்து வராங்க. உங்கள் பக்கத்தில் வந்ததும் நீங்கள் ஃப்ரெஷரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் எஸ் மேம், ஐ மொயின், நீங்கள் இன்றைக்கி ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் ஹெட் நோட் பண்ணிட்டு எஸ் மேம், இன்றைக்கி 3rd ஃப்ளோரில் ஒரு மீட்டிங் இருக்குது. நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கேபினையும் நாங்கள் சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் 3rd ஃப்ளோர் போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் 3rd ஃப்ளோரா, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு லிஃப்ட்டை தேடுறீங்க. லிஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்கல. எங்கேயோ தேடி பார்த்துட்டு கடைசியில் லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறீங்க. போனால் அங்கே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஏறி இருப்பாங்க. நீங்களும் சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லிஃப்ட்டும் மேலே போயிட்டு வந்திருக்கோம். வந்ததும் நீங்கள் உள்ளார ஏறிடுறீங்க. உங்கள் கூட ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்களும் உள்ளார வந்துடுறாங்க. உள்ளார வந்து நீங்கள் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது ஒருத்தர் வேகமாக லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவர் பிளாக் பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. அவர் பின்னாடி ஒரு 4 பேர் ப்ரொஃபஷ்னலாக நிற்கிறாங்க. நீங்கள் அவரை பிளாங்காக பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வேறு யாரும் இல்லை, வி தான். அவரும் உங்களை பார்த்துட்டே ஒரு கோல்டு ஃபேஸோடு உள்ளார வராரு. நீங்களும் கொஞ்சம் நகர்ந்து நின்றுட்டு இருக்கீங்க. அவரும் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுறாரு. நீங்கள் வியை பார்த்துட்டு ஹாய் வி, எப்படி இருக்க? நீ இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஒன்றுமே பேசாமல் ஹெட் மட்டும் நோட் பண்ணுறாரு. ஆமாம், வியை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் எப்படி என்ன அதெல்லாம் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கலாம். நீங்களும் இப்போ ப்ரெசண்ட்டில் ப்ளஷ் ஆகிட்டே அப்படியே ஒரு 2 செகண்ட் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது 2nd ஃப்ளோர் ஓப்பன் ஆகுது. உங்கள் கூட இருந்தவங்க எல்லோரும் வெளில போயிடுறாங்க. இப்போது நீங்களும் வியும் மட்டும்தான் லிஃப்ட்டில் தனியாக இருக்கீங்க. நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. அவரோட இயர்ஸ், அப்புறம் அவர் இயர்ஸில் ஒரே ஒரு தோடு மட்டும் போட்டிருக்காரு. அந்த கடுக்கான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு காதில் மட்டும் போடுவாங்களே, அது போட்டிருக்காரு. அதை அப்படியே பார்த்துட்டே அவர் லிப்ஸ் அப்படின்னு அவங்கள ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரை நீங்களும் ரியலைஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வியை பார்க்குறோம், நினச்சி கூட பார்க்கல இப்போ பார்ப்பேன்னு. பட் எங்களுக்குள்ளே ஏதோ வேவ் லென்த் இருக்குது போல், அதனால தான் நாங்கள் இப்போ ஒன்றா ஒர்க் கூட பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் சரி இப்போவே நம்ம சொல்லிடலாம் நம்ம லவ் பண்ணுறோன்னு. இவ்வளோ நாள் நமக்குள்ளேயே வச்சு யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனால் இனி அவன்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது 3rd ஃப்ளோர் ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் வெளில வந்துட்டு வியை திரும்பி பார்த்து, வி நீ ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பியா? ஃப்ரீயாக இருந்தேன்னா கீழே இருக்கிற கஃபேயில் 5 o'clock வந்துரு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வியும் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சொல்லிட்டு ஓடி இருப்பீங்க. நின்று கூட பார்த்துருக்க மாட்டீங்க, ஓடி இருப்பீங்க. ஒரு வழியாக மீட்டிங் ரூமை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஹாலுக்கும் வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வி தாட் தான். வியும் நானும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு, ஜாலியாக இருக்குது, ஐயோ தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிட்டு போகிறீங்க. இப்போது மீட்டிங் ஹாலில் நீங்கள் ஒரு 5 minutes உட்காந்துருந்துருப்பீங்க. உங்கள் கூட ஒரு 4 members உட்காந்துருக்காங்க. இப்போது ஒரு பொண்ணு தான், அவங்க வராங்க. நீங்கள் ஷாக் ஆகிட்டு அவங்கள பார்த்துட்டு மின்ஷா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறீங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் தான். அப்படியே பின்னாடி பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து மியூரி.
நீங்கள் 3 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. இப்போ பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு. பட் முன்னாடி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியில் அவங்கள எல்லாத்தையும் ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்க, இவ்வளோ நாளாச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஷாக் மேலே ஷாக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வியை பார்த்தது, அப்புறம் இப்போ மின்ஷா அண்ட் மியூரி எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம தனியாக இருக்க போகிறோம்னு நினச்சோம், கடைசியில் எல்லோரும் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே, ஆமாம் நீங்களும் ஃப்ரெஷர்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் ஆமாம் நாங்களும் ஃப்ரெஷர் தான், நீ இப்போ தான் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு நீங்களும் சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே, சரி வாங்க நம்ம போய் உட்காரலாம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ப்ளஷ் ஆகிறத பார்த்துட்டு மியூரியும் கேட்குறா, என்ன ப்ளஷ்லாம் ஆகுற, என்ன யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்குறா. நீங்களும் அப்படியும் சொல்லலாம், நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷையாகிட்டே போய் உங்கள் சீட்டில் உட்காடுறீங்க. அவங்களும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மியூரி தான் உங்ககிட்ட கேட்குறா, என்ன லவ் பண்ணுறியா, உண்மையாக சொல்லு, யாரை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மின்ஷா பக்கத்தில் இருந்துட்டு, யார் ஒயன், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற, ஒயனாவது லவ் பண்ணுறதாவது, அது அவள் டிக்ஷனரியிலே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. மின்ஷாவும் சரி அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. நீங்களும் இல்லை நான் இன்றைக்கி மார்னிங் லிஃப்ட்டில் வரும்போது வியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுக்கு ஷாக் ஆகிட்டு, வி எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம் வியும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறான் போல், பார்த்தியா நம்ம எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுகளும் உண்மையாக வி இங்கே தான் ஒர்க் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஆமாம் அப்படின்ட்டு ஹெட்டை டிங்குன்னு ஆட்டுறீங்க. உடனே மின்ஷா தான் கேட்குறா, சரி வி ஒர்க் பண்ணுறான், அதில் என்ன இருக்குது, நீ தான் அவனை லவ் பண்ணலல்ல அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இல்லை அது முன்ன வர லவ் பண்ணல, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு அவனை பார்த்துட மாட்டோமா, அவன்கிட்ட பேசிட மாட்டோமா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மியூரியும் என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறா. நீங்களும் ஆமாம் ஐ திங்க் ஐ எம் ஃபால் வித் ஹிம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுக்கு 2 பேரும் ஷாக்காக அவங்கள பார்க்குறாங்க. என்னடி இது புதுசாக சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது நீங்களும் சொல்கிறீங்க, இல்லை நான் கண்டிப்பாக ஈவினிங் அவன்கிட்ட ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஓகே எப்படியோ இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, சொல்லு அப்படின்னு சொல்கிறாளுங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்டர் ஆகுறாரு. வந்ததும் முன்னாடி போய் நின்றுட்டு, குட் மார்னிங் எவ்ரி ஒன், உங்கள் எல்லாரையும் இந்த ஆஃபீஸ்க்கு வெல்கம் பண்ணுறேன், உங்களை எல்லாரையும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நான் தான் மிஸ்டர் கிம், இந்த ஆஃபீஸோட ஓனர் அண்ட் எக்ஸ்-சிஇஓ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இவர் தான் இந்த இவ்வளோ பெரிய ஆஃபீஸோட சிஇஓவா, அது எக்ஸ்-சிஇஓவா அப்படின்ட்டு யோசிச்சிட்ருக்கீங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது வி தான் அவரோட ஒயிட் ஷர்ட் மேலே ஒரு பிளாக் கோட் போட்டு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக அந்த மாதிரி வந்துட்டுருக்காரு. உள்ளார என்டர் ஆனதும் முன்னாடி போய் நிற்கிறாரு. நீங்களும் இவன் என்ன இவ்வளோ லேட்டாக வரான், போச்சு திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கீங்க. வியும் வந்து உங்கள் கீழெல்லாம் அவங்க கூட வந்து உட்காருவாங்கள, அந்த மாதிரிலாம் உட்காராமல் நேராக போய் மிஸ்டர் கிம் கூட போய் நிற்கிறாரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷனாக பார்க்குறீங்க, என்ன வி போய் அங்கே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் மிஸ்டர் கிம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் மிஸ்டர் கிம் டேயாங், இந்த கம்பெனியோட சிஇஓ, மை ஒன் அண்ட் ஒன்லி சன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்குறீங்க, அவங்களும் உங்களை தான் பார்க்குறாங்க. இப்போது மிஸ்டர் கிம் டேயாங் தான் இந்த கம்பெனியை பாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்துக்கிறாரு. ரொம்ப நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. நம்ம கம்பெனி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணமே மிஸ்டர் கிம் டேயாங் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது தயாங் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் அண்ட் ஸ்கில் இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்கில்லோட அடிப்படையில் உங்களை 2 டீமாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிற 5 மெம்பர்ஸும் 3rd ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுவீங்க, அண்ட் செகண்ட் இருக்கிற 5 மெம்பர்ஸும் நீங்கள் 4th ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுவீங்க.
உங்களோட எஃபோர்ட்டை எல்லாம் எங்களுக்காக போடுங்க. கண்டிப்பாக நம்ம இந்த கம்பெனியை நெக்ஸ்ட்டு தடவையும் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்கள் கேபின் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மிஸ்டர் ஜிம்மின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஜிம்மினை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது ஜிம்மின் தான் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்மினையும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். ஜிம்மினும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வராரு. வந்துட்டு வயன் எப்படி இருக்க, உன்னை பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஹாய் ஜிம்மின் எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு உங்ககிட்ட ஓடி வந்து என்ன நடக்குது இங்கே, வி வந்து கிம் தயாங்னு புதுசாக சொல்கிறாங்க, அவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நேம்லாம் சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஆமாம் அப்படின்னு கேட்குறீங்க ஜிம்மின் கிட்ட. ஜிம்மின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் தான் இந்த கம்பெனியோட CEO. நம்மக்கிட்டலாம் வீண் தான் சொல்லியிருக்காங்க, வெளில எல்லாரும் வீண் தான் கூப்பிடுவாங்க, ஆனால் அவனோட உண்மையான பேர் கிம் தயாங் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஷாக் ஆகிட்டு கிம் தயாங்கா, சரி ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டே சரி கேபின் சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினும் உங்கள் கேபின் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போது நீங்களும் மின்ஷாவும் ஒரே கேபினாக இருப்பீங்க, ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி. அதே மியூரி மட்டும் அவங்க 4th ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க தனியாக நீங்கள் தனியாக அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். பட் நீங்கள் இதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க, இவ்வளோ நாள் நம்ம கூட பேசியிருக்கான், எல்லாத்தையும் சொல்லியிருக்கான், பட் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, நமக்கு தெரிய கூட இல்லை, எல்லாருக்கும் தெரியும் போது நமக்கும் தெரியுது, இதில் நம்ம லவ் பண்ணுறோம், ப்ரப்போஸ் பண்ணலாம் அந்த லெவலுக்கு யோசிச்சிட்ருக்கோம், ஃபஸ்ட்டு அவனை பற்றி ஃபுல்லாகவே நமக்கு தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டே உங்கள் கேபினில் போய் உட்காடுறீங்க. இப்போ ஜிம்மின் தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறான். வயன், நீ எதுவும் நினச்சிக்காத வயன், அவனோட சுச்சுவேஷன் அப்படி நம்மக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ண முடியும், என்கிட்டையுமே ஃபஸ்ட்டு சொல்ல, எனக்கும் இப்போ தான் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி அதில் எனக்கு என்ன இருக்குது, அவன் என்கிட்ட சொல்கிறான் சொல்ல, அது அவனோட ப்ராப்ளம், எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே ஒர்க் பண்ண தானே வந்திருக்கேன், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், அவன் நம்மக்கிட்ட சொல்லையே அப்படிங்கிறதுனால. நீங்களும் சரி அவனே நம்மக்கிட்ட சொல்ல, அவனுக்கு அவ்வளோதான் போல் நம்ம அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் இருப்பீங்க. இப்போது நீங்களும் மின்சுகாவும் ஒரே கேபினில் தான் உட்காந்துருந்துருப்பீங்க. மின்சுகா உங்ககிட்ட சொல்கிறா, வயன் என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரியுதா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்களும் நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கும் ஒன்றுமே புரியல, எல்லாம் புதுசாக ஏதோ நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே, ஐயோ நான் வர ஈவினிங் வந்து பேசணும்னு சொல்லிட்டேனே, அவன்கிட்ட என்ன சொல்கிறது, நான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணேன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக அவன் தப்பாக தான் நினப்பான், இவ்வளோ நாள் ப்ரப்போஸ் பண்ணாமல் இப்போ வந்து சொல்கிறா, எல்லாம் மணிக்காக தான் அப்படின்னு நினப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, இவ்வளோ நாள் ப்ரப்போஸ் பண்ணாமல் இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக மணிக்காக தான் இவ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்னு நினச்சிருவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. மின்சுகாவும் அதெல்லாம் இல்லை, நான் பேசின வர அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்களும் இல்லை நான் எவ்வளோ அன்லக்கின்னு பார்த்தியா, என் கூடவே இருந்தான், அவ்வளோ நாள் இருந்தப்போ நான் சொல்லாத லவ் ஃபீலிங்ஸ் இப்போ எனக்கு வருது, இப்போ அவன் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருக்கான், ஆனாலும் எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மின்ஷாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், ஆனால் நீ இப்போ எதுவும் பேசாத, கொஞ்ச நாள் விடு, அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறா. இன்னொன்று அவன் என்ன சொல்லியிருப்பானா, நீ சொன்ன வர அவன் உன்கிட்ட பேசக்கூட இல்லை, அதனால் உன் மேலே ஏதாவது கோவத்தில் தான் கண்டிப்பாக இருப்பான், அதனால் நீ இப்போ எதுவும் பேசாத அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. நீங்களும் சரி நான் இப்போ எதுவும் பேசலை, ஆனால் என்னால் ஃபீலிங்ஸை சொல்லாமல் இருக்க முடியாது, எனக்குள்ளேயே வச்சு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் ஆமாம் அப்படின்னு அவளும் சொல்கிறா. நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு லேடி தான் வராங்க. வந்ததும் இங்கே மிஸ் வயன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து மிஸ்டர் கிம் உங்களை அவங்க ஆஃபீஸ் ரூம்க்கு வர சொன்னாங்க, நீங்கள் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும்
அந்த சார் கூப்பிட்றாரா இல்லை டேயாங் கூப்பிட்றாங்களா அப்படின்னு தெரியாமல் சரி நான் ஆஃபீஸ் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த லேடியும் போயிடுறாங்க. நீங்கள் யோசிச்சுட்டே இவர் கூப்பிட்ருப்பாரா அவர் கூப்பிட்ருப்பாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே மின்ஷாட்ட கேட்குறீங்க. மின்ஷாவும் கண்டிப்பாக தேயாங் தான் கூப்பிட்ருப்பான்னு நான் நினைக்கிறேன், நீ ஆஃபீஸ் ரூம் போ, ஆனால் இப்போ எதுவும் பேசாத, போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. நீங்கள் யோசிச்சுட்டே போய் ஆஃபீஸ் ரூம் டோரை நாக் பண்ணுறீங்க. மே கமின் சார் அப்படின்னு கேட்குறீங்க. தேயாங் தான் கோல்டு வாய்ஸில் எஸ் கமின் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போனதும் தேயாங் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறீங்க. தேயாங் உங்களையே தான் பார்த்துட்ருப்பான். நீங்கள் வர நீங்கள் டேபிள் கிட்ட வந்து நின்றுட்டு கூப்பிட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓ மிஸ் ஒயன் எப்படி இருக்கீங்க, நான் இல்லாத ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படிலாம் இல்லை வி அப்படின்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் எப்பயும் வின்னு கூப்பிட்டு உங்களுக்கு அவரை சாருன்னு கூப்பிட வராமல் வீன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் உங்களை கோல்ட் ஐஸில் பார்த்துட்டு எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் தான் வருவார். நீங்கள் அவரை பார்த்து பயந்துட்டு பின்னாடியே போயிட்டுருப்பீங்க. வியும் முன்னாடி வந்து வியா மற்றவங்களுக்கு வேணால் வியா இருக்கலாம், உனக்கு சார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே ஓகே சார் அப்படின்னு தடுமாறிட்டே சொல்கிறீங்க. நீங்கள் ஃபைனலாக ஒரு வாலில் இடித்து நிற்கிறீங்க. அவர் பேசிகிட்டே தான் வந்திருப்பார். உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் சின்ன பிடிச்சி உங்கள் தலையோடு அப்படியே அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு நினச்சியா ஒயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பிளாங்க் ஐஸோடு அவரை பார்க்குறீங்க. இவன் எதை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஒரு பக்கத்தில் வந்ததுமே உங்களுக்கு உயிரே இருந்திருக்காது. ரொம்ப உடம்புலாம் நடுங்கிட்டுருக்கும், ஷேக் ஆகும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா அவரை ஃபஸ்ட்டு பார்த்த ஃபேஸ் கிடையாது. முன்னாடி உங்களுக்கு பாஸ்ட்டில் தெரியும். அந்த வீக்கும் இந்த வீக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவர் சாருன்னு வர கூப்பிட்ட சொன்னப்போ நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்க. ஐயோ இவன் புதுசாலாம் சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அவன் எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அவன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கோவமாக அப்படிலாம் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். உங்ககிட்ட முன்னாடி பேசும்போதெல்லாம் டச் பண்ணி கூட பேசுனது கிடையாது. இப்போ உங்கள் சின்னலாம் பிடிச்சி அவரை பார்க்க வச்சுலாம் பேசுகிறப்ப நீங்கள் பதட்டத்துலேயே கேட்குறீங்க, ஏன் வி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. திரும்பவும் அவர் வீன்னு சொல்லாத சாருன்னு சொன்னவொன்னே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சாரி சார், ஏன் அப்படி சொல்கிறீங்க, நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நீ எதுவும் பண்ணலையா, நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட வந்து நல்லா நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பிளாங்காக பார்த்துட்டு நடிக்கிறேனா நானா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விடுறீங்க. செஸ்ட்டில் தள்ளி விட்டுட்டு நீ தான் நடிக்கிற அப்படின்னு சொல்லிடுறீங்க ஒரு உணர்ச்சி வசத்தில். நீங்கள் தள்ளி விட்டதே அவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். இதில் நீங்கள் வர நீ தான் நடிக்கிற அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவர் ரெட் ஐஸில் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு வேகமாக வந்து உங்கள் கையை கிராப் பண்ணி பின்னாடி பிடிச்சி உங்களை கிட்ட இழுத்துருப்பார். ஆக்சுவலாக இப்போ உங்கள் பாடி அவரோட பாடியோட நல்லா அட்டாச் ஆகிருக்கும். அவர் உங்களை ஸ்மிர்க் பண்ணி பார்த்துட்டே, ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சுல்ல, என்கிட்ட இவ்வளோ சவுண்டாக பேசுகிறது அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே உங்கள் இயர்ஸ்கிட்ட வந்து இதுதான் ஸ்டார்டிங், வெல்கம் டு ஹெல் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவரை தள்ளி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. போன வேகத்தில் மின்ஷாகிட்ட தான் கத்துறீங்க, அவனுக்கு என்ன தான் வேணும், அவ்வளோ இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட கத்துறீங்க. அவள் என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவள் அப்படியா வி பண்ணா, வி இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஓ அவனுக்கு நீ சப்போர்ட் வாங்குறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை ஒயன், அவன் அப்படி பண்ண மாட்டான்னு சொன்னான், அவ்வளோதான். சரி இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறா அவள். நீங்கள் வந்து இல்லை நான் ரிசைன் பண்ண போகிறேன் ஜாப்பை அப்படின்னு சொல்கிறீங்க. மின்ஷாவும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்ன ஒயன் சொல்கிற, உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சு தான் நீ பேசுகிறியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் உடனே யோசிச்சிருப்பீங்க, காலைல உங்கள் அப்பா சொன்னது தான், இந்த மாதிரி நீ தான் இனி இந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க.
யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு இவன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது, இப்போ 5 மினிட்ஸ் பேசினதுக்கே என்னென்ன பண்ணான், இனி நான் ஒர்க்லாம் பண்ணேன்னா கண்டிப்பாக அவன் வேறு ஏதாவது அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பான், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் இல்லை நீ இன்னொரு தடவை யோசி அப்படின்னு மின்ஷா சொல்கிறா. நீங்கள் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மின்ஷா, அவன் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு மேலே என்னால் யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. போய் உங்கள் கேபின்லேயே உட்காந்துடுறீங்க. உட்காந்து யோசிச்சுட்டு உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸ் வருது, அவர் பக்கத்தில் வந்தது உங்களுக்கு பயமாக தான் ஆக்சுவலாக இருந்தது. வியை பார்க்கும்போது மின்ஷாவும் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை ஹக் பண்ணி, ஒயன் அழாத ஒயன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அவன்கிட்ட பேசினா எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்களும் என்ன மின்ஷா சால்வ் ஆகும், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு அவன் பக்கத்தில் போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் யோசிச்சுட்டு, இல்லை நான் கண்டிப்பாக ரிசைன் தான் பண்ண போகிறேன், இப்போவே நான் லெட்டர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக போக பயமாக தான் இருக்குது, பட் ரிசைன் தானே, கொடுத்துட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லெட்டர் தான் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு திரும்ப தயாங் ரூமுக்கு தான் போகிறீங்க. போனதும் நாக் பண்ணுறீங்க. அவரும் கமின் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு ரிசைன் லெட்டரை அவர் முன்னாடி வைக்கிறீங்க. அவரும் ஸ்மிர்க்கா அதை பார்த்துட்டு, ஹோ ஒயன் ரிசைன் பண்ண போகிறீங்களா, ஓகே ஒரு 5 lakhs எடுத்து வச்சுட்டு ரிசைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 5 lakhs எதுக்கு அப்படிங்கிறீங்க. ஓ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலையா, இவ்வளோ பெரிய ஒர்க்குக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டை தான் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு 2 years அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. 2 years கண்டிப்பாக அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படி பாதியில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக 5 lakhs கட்டணும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடியே உங்கள் சுச்சுவேஷன் சரியில்லை, இதில் போய் ரிசைன் 5 lakhsலாம் வீட்டில் கேட்டோன்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க, இன்னுமே ப்ராப்ளம் தான் ஆகும் வீட்டில் அப்படின்னு யோசிச்சுட்டே அவரை பார்த்துட்டு பிளாங்காக நிற்கிறீங்க. ஒரு மாதிரி உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவரும் உங்களை பார்த்துட்டு, அழுதுலாம் நடிக்க தேவையில்ல ஒயன், நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாக சொல்கிறாரு. நீங்களும் நான் இப்போ என்ன தான் பண்ணணும், உங்களுக்கு நான் என்ன பண்ணால் உங்கள் கோவம் போகும் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஓ அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நினச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹலோ சார் நான் எதுவுமே பண்ணல சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன், நான் குடிச்சிட்டே கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் எதுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரணும், நான் அந்த ஒர்க்குக்கெலாம் வரல, எனக்கு கம்ப்யூட்டர் செக்டாரில் ஒர்க் கொடுத்து தந்துருக்கீங்க அதானே, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு இது மாதிரிலாம் வேணும்னா உங்கள் செக்ரட்டரிகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ செக்ரட்டரிகிட்ட கேட்கணுமா, ஓகே உடனே செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணிடுறேன், போய் போட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி இப்போ எதுவும் சொல்ல வேணாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் காஃபி தான் போடுறீங்க. போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னாடி வேகமாக டொம்முன்னு வைக்கிறீங்க. ஒயன் இவ்வளோ கோவம்லாம் எனக்கு கூடாது ஒயன், இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடாது, திரும்ப போய் காஃபி போட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்து வை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் திரும்ப காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக வைக்கிறீங்க. வச்சதும் ஒரு சிப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல, கொஞ்சம் சுகர் அதிகமாக போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அதிகமாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு எடுத்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருப்பீங்க. ஒரு சின்ன கப் தான், ஆனால் நீங்கள் நிறைய போட்டிருப்பீங்க. போட்டு எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறீங்க. அவர் குடிச்சிட்டு இது ஓவராக இருக்குது, போய் நல்லா கரெக்டாக சுகர் இருக்கிற மாதிரி எடுத்து போட்டு வா அப்படின்னு திரும்ப அனுப்புகிறாரு. இந்த மாதிரி ஒன்றா சொல்லி 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 ஒரு 10 times உங்களை நடக்க விட்டுருப்பாரு. இல்லை லிஃப்ட்டு வர ஆஃப் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போய் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வழியாக பொறுமையே இல்லாமல் இவன்கிட்ட என்னன்னு கேட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கத்திடுறீங்க. இந்த மாதிரி நீ தான் நடிச்சிட்ருக்க, நான் ஒன்றும் நடிக்கலை, நீ தான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி இதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ஓ அதெல்லாம் நான் முடிவு பண்ணும், என் சுச்சுவேஷன் அப்படி, நான் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது
அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓ என்கிட்ட கூட சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்குறீங்க. நீ யார், உன்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டுறாரு. உடனே நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு எப்படி இவன் என்கிட்ட இப்படி கேட்குறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இல்லை நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி போயிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். அவன் இப்படிலாம் பேசினதே கிடையாது, இப்போ திடீர்னு இப்படிலாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹர்ட் ஆகிருக்கும். நீங்கள் காஃபி போட்டு வச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் அவர்கிட்ட போகிறேன்னு கூட சொல்லியிருக்க மாட்டீங்க, அப்படியே வந்திருப்பீங்க. வந்து உங்கள் கேபினில் உட்காந்து தான் மின்ஷா கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி என்னை இவ்வளோ நேரம் அலைய விட்டுட்டு இருந்தான், இப்படி பண்ணுறான், இப்போவே இப்படி பண்ணுறான், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, 2 years நான் என்னென்ன கஷ்டப்பட போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. மின்ஷாவும் சரி விடுவயன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, நானும் பண்ணுறேன், ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, அவன்கிட்ட நீ பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசினா சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, இவள்கிட்ட சொன்னாலும் இவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கேபினில் அப்படியே படுத்துடுறீங்க. இந்த எஃப்எஃபோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடியுது. நம்ம கண்டினியூஷனை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய்.